நீதிமொழிகள் 33:33. துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த வேளையிலும் தகப்பனே இந்த வார்த்தை குறித்து ஆண்டவரே நீங்கள் எங்களோடு பேசுங்க. ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு பலனையும் நன்மையும் கட்டளிடும் என்பதை அறிந்திருக்கிறோம். கர்த்தர் இடைபெடும்படி செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு, நீதிமானுடைய வீட்டில் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம். சாபம் ஆசீர்வாதம் இது எப்படி இருக்கிறது, இல்லை எப்படி இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்குது. அதனால தான் கர்த்தரின் சாபம் துன்மார்க்கன் வீட்டில் என்ன பண்ணுமா இருக்குமா. துன்மார்க்கன் அப்படின்னா யார்? நம்ம யாரை துன்மார்க்கன் சொல்லுவோம்? சர்ச்சுக்குள்ளே இருந்துட்டு ஒரு மனிதன் வசனத்தை கடைபிடிக்காவிட்டால் அவன் யாராம்? துன்மார்க்கன். ஏன் அப்படின்னா கெட்ட மார்க்கத்துக்குள்ளே இருக்கிறான். நம்முடைய வசனமோ நம்முடைய சத்திய வசனமோ நம்முடைய திருச்சபையோ பரிசுத்த மார்க்கத்தை இல்லை பரிசுத்த சந்ததியை சார்ந்தவர்கள். நம்ம சர்ச்சுக்குள்ளே இருந்துட்டு அதை கடைபிடிக்காமல் வாழும் பொழுது நம்ம எப்படி இருக்கிறோம்னா துன்மார்க்கத்தில் இருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? இப்போது இந்த துன்மார்க்கம் இல்லை வசனத்தை கடைபிடிக்காதனால உண்டான ஒரு கெட்ட மார்க்கத்துக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னா இவன் வெளியே வருவதற்கு தன்னை ஆயத்தப்படுத்துகிறானா இல்லை அந்த சாபத்துக்குள்ளேயே வாழ்கிறானா? இதை குறித்து தான் பார்க்க போகிறோம். ஒரு மனிதன் சாபத்தை எப்படி வாங்கி கட்டினார், இல்லை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்க ஆசீர்வாதத்தை இல்லாமல் மாம்சத்தில் தேடுகிற ஆசீர்வாதம் கூட பல வேளைகளில் வீழ்ச்சி கொண்டுரும். இப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வச்சுருப்பார், அதை விட்டுட்டு நம்ம மாம்சத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை ஓடணுன்னா அது நமக்கு பெரிய தோல்விகளை என்ன பண்ணிடும், கொடுத்துரும். நம்ம நினைப்போம், என்ன ஆண்டவர் இதில் கைவிட்டுட்டாரு, மறந்துட்டாரு, எனக்கு இதில் ஒரு நன்மையும் கிடைக்கலையா. நல்லா கவனிச்சிங்கன்னா அதில் ரீசனே நம்ம அந்த இடத்துக்குள்ளே என்ன பண்ண மாட்டோம், வார்த்தைக்குள்ளே இருந்திருக்க மாட்டோம். அதனாலேயே வீழ்ச்சி என்ன பண்ணும், சந்திப்போம். சில இடங்களில் பாருங்கள், பைபிள்லேயே சொல்லப்பட்டிருக்கோம், நாகமன் கீழ்ப்படிஞ்சதுனால என்ன பெற்றுக்கொண்டான்னா வியாதியிலேருந்து விடுதலை. கேஆசி அந்த பொருள் மேலே ஆசைப்பட்டதுனால அதே வியாதியை என்ன பண்ணுறான், ஒருத்தன் விட்டுட்டு வியாதியிலேருந்து விடுதலை பெறான், ஒருத்தன் வியாதியோட வெளியே போகிறான். அப்போ ரெண்டுக்கும் என்னென்னா அந்த கீழ்ப்படியாதது தான் அங்கே என்ன உண்டாயிற்று, அந்த ஆசீர்வாதத்தை இல்லை அந்த நல்ல வாழ்க்கையே கெடுத்து போட்டு நல்ல வாழ்க்கையை என்ன பண்ணிடுச்சு. இப்போ நல்ல கவனிங்க, நம்ம வாழ்க்கையிலையும் எழும்புகிற தடைக்கு காரணம் என்ன? இன்றைக்கி முதலாவது ஒரு நபரை பார்க்க போகிறோம். அவருடைய செயல்பாடு எப்படி இருந்துச்சு எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 27வது அதிகாரம் 12வது வசனம். ஆதியாகமம் 12:27-12. ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார், அப்பொழுது நான் அவருக்கு எத்தனாய் காணப்பட்டு என்மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வரப்பண்ணி கொள்வேனே என்றான். இங்க சொல்லப்பட்டிருக்கு யாக்கோபுடைய பதில், அம்மாவுக்கு பதில் கொடுக்குறான். நான் போய் அங்கே நின்று அவர் ஏதாவது தடவி பார்த்தாருன்னா என்ன பண்ணி தள்ளிடுறாரு, ஒரே சாபமாக என்ன பண்ணிடுவார், போட்டுருவார், அவ்வளோதான் என் வாழ்க்கையே அப்படின்னு. இப்போ அம்மா சொல்கிறா, அப்படி ஒரு சாபம் வந்தால் அது என்ன பண்ணட்டும், என் மேலே வரட்டும். அப்படி ஒரு சாபம் வந்தால் யார் மேலே வரட்டும், என் மேலே. இந்த வார்த்தையை நீங்கள் கீழே உள்ள வசனத்தை கவனிங்க. அதற்கு அவன் தாய், என் மகனே உன்மேல் வரும் சாபம் என்மேல் வரட்டும், என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய் அவைகளை என்னிடத்தில் என்ன பண்ணு, கொண்டு வா. ஒரு ஆட்டை பிடிச்சாச்சு, வறுத்தாச்சு, கொண்டு போயாச்சு. இப்போ அப்பன் கேட்குறான், சத்தம் ஏதோ கொஞ்சம் வித்தியாசம்லாம் தெரியுது அப்படின்னு இவன் ஆக்டிவ் பண்ணி எல்லாம் எடுத்து கடைசியில் என்ன பண்ணுறான், அவன்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்குறான். இப்போ ஆசீர்வாதம் வாங்கி இவன் இந்த சொத்துலேயோ இந்த காரியத்திலேயோ ஏதாவது பெற்றுக்கொண்டானா? மாம்சத்தில் ஈசாக்கிட்ட ஆசீர்வாதம் பெற்றவன் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தானா என்ன இல்லை, அடுத்த கட்டமே அவனுக்கு என்ன உண்டாகுது, போராட்டம் தொடங்குது. அம்மா மேலே பையனுக்கு ரொம்ப பிரியம், பையனும் மேலே அம்மாவுக்கு ரொம்ப என்னது பிரியம். ஆனால் அதுக்கப்புறம் சேர்ந்து வாழ்ந்தவளா ஒரே ஓட்டம் தான், ஒரே ஓட்டம். அங்கே மாமா வீட்டில் போய் ரொம்ப வருஷம் கிடக்கிறான். 12 பிள்ளைகள் பிறக்கிற வரைக்கும் எங்கே தான் கிடக்கிறான், மாமா வீட்டில். ஏன் அம்மாவோட இந்த உறவுலாம் போயிருச்சு, இங்கே ஒரு ஏமாத்து வேலை நடந்ததுனால. புரியுதா உங்களுக்கு? சில வேளைகளில் நமக்குள்ளேயும் நம்ம வீட்டுக்குள்ளேயும் ஏதோ ஒரு பிரிவினை, ஏதோ ஒரு போராட்டம் வருது அப்படின்னா நம்ம எங்கேயோ என்ன பண்ணியிருப்போம், ஒரு தப்பு பண்ணிப்போம். புரியுதா உங்களுக்கு? அப்போ அங்கே அம்மாவுக்கு இந்த யாக்கோபோ ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதுக்கு அந்த அந்த பித்தலாட்டம் பண்ணவரும் 2 பேரும் ஒன்றாவே இருக்கவே முடியல. சொல்கிறான், நீ அங்கே போய் என்ன பண்ணிக்க, இருந்துக்க.
எப்போ ரிட்டர்ன் வர்றானோ எத்தனையோ வருஷம் கழிச்சு. அப்போ சந்தோஷமாக வாழ முடிஞ்சா? பயம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரிவினை வந்துட்டு அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல வசனத்தை விட்டுட்டு மாம்சத்தில் ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுறோம்? தேடுறோம். புரியுதா உங்களுக்கு? மாம்சத்தில் எடுக்கிற இல்லைன்னா ஆண்டவர் நமக்கு ஒரு திட்டம் வச்சுருப்பாரு, ஆண்டவர் ஒரு விருப்பம் வச்சுருப்பாரு, அதில் நமக்கு என்ன உண்டாயிரும்? நன்மை உண்டாயிரும். அதனால தான் பைபிளில் பார்த்தீங்க அப்படின்னா யோனா புத்தகத்தில் யோனாவை தூக்கி போடுற வரைக்கும் கப்பலில் ஒருத்தனுக்கு என்ன இல்லை? சமாதானம் இல்லை. யோனாவை தூக்கி வெளியே போட்டோன்னு கப்பல் அப்படியே என்ன பண்ணிருச்சு? அப்படியே கடலே அமைதி ஆயிடுச்சு. அவ்வளோ பெரிய கடலை என்ன பண்ணிருச்சு? அமைதி ஆயிடுச்சு. நம்ம குடும்பத்தில் பல போராட்டம் வர்றக்கும் யோனாவை போல ஏதாவது கீழ்ப்படியாத ஒரு கேரக்டர் என்ன பண்ணியிருப்போம்? உள்ளே வச்சுருப்போம். உள்ளே வச்சுட்டு ஆண்டவர் என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே அதை தாரும் இதை தாரும். இந்த கீழ்ப்படியாத இல்லை இந்த குறைகளை நாம் கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல மாம்சத்தில் திட்டம் போட்டு வாங்க போனதுனால என்ன உண்டாயிற்று? அவனால் அந்த இடத்துக்குள்ளே இருக்கும்ல. சரி, ஈசாக்கிட்ட கொஞ்சம் நஞ்சம் சொத்து உண்டான்னா நிறையா உண்டு. இந்த ஈசாக்கு சொத்தை மறுபடியும் ஏதாவது வாங்கினானா? வாங்கவும் செய்யலை. மறுபடியும் வரும்பொழுது நிறையா ஆடு மாடுகளோட பெரிய கூட்டத்தோடு தான் வர்றான். பட் இருந்தாலும் ஈசாக்கிட்ட இருந்து ஒன்றுமே என்ன பண்ணல. ஈசாக்கு பெரிய பண்ணையார். ஆபிரகாம் ஈசாக்கு அந்த காலங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஈசாக்குடைய ஆசீர்வாதத்தை அந்த மற்ற நாட்டு தலைவர்கள் பார்க்கும் பொழுது என்ன ஆயிட்டு? அப்பா இவனையா இப்படி வளர்ந்துட்டு போகிறான், கொஞ்ச நாள் கழிச்சா நம்மளை அந்த அளவுக்கு ஒரு தேசமே பொறாமப்படுற அளவுக்கு அவன் யார்? ஆசீர்வதிக்கப்பட்ட பெரிய பாத்திரம். பட் அங்கேருந்து இவனால் ஒன்றுமே என்ன பண்ண முடியல. தகப்பனுடைய ஆசீர்வாதம் சொல்லி ஒரு ஆட்டுக்குட்டியை கூட தோல்ல தூக்கி போட முடியல. அப்போ காரணம் என்ன அப்படின்னா இவனுடைய இந்த ஏமாத்து வேலை. இந்த ஏமாத்து வேலை வந்த பிறகு இவனுக்குள்ள சமாதானம் போச்சு, சந்தோஷம் போச்சு, மரண பயத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறான். சரி, இந்த ஆசீர்வாதம் நிலைச்சிச்சான்னா இந்த ஆசீர்வாதம் நிலைக்கல. ஒரு கட்டத்தில் கர்த்தர்கிட்ட போய் மன்றாடுறான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடுவதில்லை. அப்பந்தான் அவனுக்கு ஆசீர்வாதமே கிடைக்க தவிர இங்கே கேட்ட ஆசீர்வாதத்தை ஒன்றும் வச்சிக்கவே. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அப்போ அந்த பெஸ்ட்டான ஆசீர்வாதம் எப்போ கிடச்சிச்சுன்னா தேவ சமூகத்தில். எவ்வளோ நேரம் தருமா? விடிகிற நேரம். விடிய போது தூதன் சொல்கிறான், என்னை விட்டு நான் போகிறேன். ஐயோ என்ன. சரி, அவன் என்ன ஆசீர்வாதம் கேட்டான்? ஆடு கேட்டானா மாடு கேட்டானா என்ன கேட்டான்? மரண பயம். நீங்கள் அதில் கவனிச்சிங்கன்னா அவன்கிட்ட என்ன ஆடு இல்லையா மாடு இல்லையா? ஒரு பெருங்கூட்டம். அவனே சொல்கிறான், இரு பரிவாரத்தோட கர்த்தர் என்ன பண்ணார்? அப்படி நிரப்பி இருக்கிறாரு. பிள்ளைகள் எல்லா எண்ணிக்கைகளையும் பெரிய ஆசீர்வாதம். அவன் கேட்டது ஏசு அங்கே என்ன பண்ணுறான்? இவனை காலி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறான்? இதில் நீர் என்ன ஆசீர்வதிச்சா அவன் என்னென்ன பண்ண மாட்டான்? தொட மாட்டான். இதுதான் ஜெபம். நீர் என்ன ஆசீர்வதிச்சா அவன் என்னென்ன பண்ண மாட்டான்? தொட மாட்டான். இப்போ நல்லா கவனித்து பாருங்க. அவர் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் கிடச்சிட்டு இழுத்து பிடிச்சி வாங்கிட்டான். வேகமாக ஓட முடிகிற பலன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு நல்ல சுகம் பலன் ஆரோக்கியம் இருந்துச்சு. பட் இனி அவன் எப்படி தான் நடக்கணும்? அப்படின்னா அவன் கால் என்ன பண்ணிச்சு? தசை பிடிக்கப்பட்டுருச்சு. இனி அவன் பலனோட என்ன பண்ண முடியாது? நடக்க முடியாது. அப்போ இந்த சூழ்நிலைக்கு வந்ததுக்கு காரணம் என்ன? அவனுடைய அதான் பார்த்தீங்க அப்படின்னா அவன் வாழ்க்கை மாறுறக்கும் அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டாகிறக்கும் அவன் ஆண்டவர்கிட்ட பெற்ற ஆசீர்வாதம். இப்போ நல்லா கவனிங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்த ஆசீர்வாதமே விடியும் வரைக்கும் ஜெபம் பண்ணுறான். நீர் ஆசீர்வதித்தால் உங்களுடைய என்ன பண்ணுறதில்ல. அவன் போராடி பெற்றுக்கொண்டது தன்னுடைய ஜீவன். அவன் வெளியே வந்த பிறகு கூட பிரித்து ஆள வைப்பான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பக்கம் ஒரு குடும்பம் வைப்பான், இங்கே கொஞ்சம் பேர் வைப்பான். ஒருவேளை அவன் வடக்க அடித்தா தெற்கு என்ன பண்ணிடுங்க? ஓடி தப்பிடுங்க. இந்த பக்கம் அடித்தா அந்த பக்கம் என்ன பண்ணிடுங்க? ஏன் அப்படி வச்சான்? ஒருவேளை அவன் என்ன பண்ணான்? காலி பண்ணால் ஒரு பக்கத்தில் இருக்க பிள்ளைகளாக என்ன பண்ணட்டும்? பிழைக்கட்டும். அப்படி ஒரு டைரக்ஷன் விட்டுட்டு தான் போவான். அப்போ நல்லா கவனிங்க. இங்கே அவன் மாம்சத்தில் போட்ட எல்லாத்துலேயும் அவன் தோல்வி தான் என்ன பண்ணான்? அடைஞ்சான். ஒருவேளை ஆண்டவர் அவனை சித்தம் வச்சிருந்தார் அப்படின்னா அவரே ஏதோ ஒரு மூலமாக என்ன பண்ணியிருப்பார்? ஆசீர்வதிச்சிருப்பார். தேவ சமூகத்தில் என்ன பண்ணியிருக்கலாம்? மன்றாடி இருக்கலாம், ஆண்டவரே இந்த காரியத்தில் என்ன ஆசீர்வதிங்க, இந்த காரியத்தில் நடத்துங்க. ஆனால் அவனுடைய பிளான் எப்படி போயிருக்கும்னா அவன் தகப்பன்ட்டு ஒரு பெரிய அவன் கேட்பான், கையை கொண்டா தடவி பார்ப்போன்னு. அவன் ஆட்டுத்தோல் போத்தி இருக்கிறான் அப்படின்னா உண்மையிலே ஏசாவு கை எப்படி இருந்திருக்கணும்? நிறைய முடியல, ஒரு ஆட்டை தடவனது போல இருந்திருக்கணும்.
ஈசாக்குக்கு கண்ணு தெரியல, அவன் சொல்கிறான் பக்கத்தில் வா அப்படின்னு. அப்போ தடவி பார்த்து என்ன பண்ணுறான், ஆசீர்வதிக்கிறான். அப்போ தடவி பார்த்து அந்த ஆட்டுக்கு முடி எப்படி இருக்கும், ஆட்டு தோலை எடுத்து தின்னீங்கன்னா எப்படி இருக்கும், நம்ம தலைமுடிமே இருக்கும் அப்படி தானே. அப்போ கை காலெல்லாம் அப்படி முடி இருக்குன்னா ஏசாவை அப்படி இமேஜினஸ் பண்ணி பாருங்க. மனுஷ மாதிரியே அவன் என்ன பண்ணியிருக்க மாட்டான், கைகாலெலாம் புரியுது அவங்களுக்கு, கைகாலெலாம் எப்படி இருந்திருக்கும், அப்படி முடியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷனாக தான் காணப்பட்டிருப்பான். ஏன்னா அவன் தடவி பார்த்துட்டு ஓ இதான் மகன் அப்படின்னு சொல்கிறான்னா அந்த அளவுக்கு ஏசாவுக்கு மேலே என்ன இருந்திருக்கணும் அப்படின்னு. அப்போ நல்லா கவனித்து பாருங்க, ஏசாக்கிட்ட இருந்து அந்த பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதத்தை அவனால் சுதந்திரிக்க முடியாது. ஒரு கட்டத்தில் கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார், நடத்தினார், உயர்த்தினார். அவன் யாக்கோபு வீட்டில் கூட ஒரு என்ன உண்டாயிட்டுன்னா ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சான். சில இடங்களில் யாக்கோபிட்ட ஏமாற்றப்பட்டாலும் யாக்கோபு வீட்டில் என்ன பண்ணான், அப்படி ஒரு பெரிய வளர்ச்சி. அது காரணம் என்ன அப்படின்னா கர்த்தர் அவனோடு இருந்தார். அப்போ நல்லா கவனித்து பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில் இதில் யாக்கோபுக்கு கொடுக்குற ஒரு வாக்குத்தத்தத்தை பாருங்க. 28வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திருப்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை என்ன பண்றதில்ல. இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. அங்க கொடுத்த திட்டம்லாம் நிறைவேறிச்சோ இல்லையோ, கர்த்தர் கொடுத்த திட்டம் என்ன பண்ணிட்டு நிறைவேறிடுச்சு. அவனை சொல்றாரு, இனி நீ யாரு இல்ல யாக்கோபு இல்லை, இனி நீ யாரு இஸ்ரவேல். இஸ்ரவேல்னு சொன்ன பிறகு தான் அவனுடைய இயல்கை முழுவதில் என்ன பண்ணுது, நிரம்பி வழிகிற ஒரு மாற்றம் உண்டாகுது. அப்போ புரியுது அவங்களுக்கு. அதன் பின்பு தான் அந்த அந்த எகிப்தில் ஒரு பெரிய பட்டாளமாக இவங்க என்ன பண்ணுறாங்க, வளர்ந்து வர்றாங்க. இப்போ அப்படியே நம்மளை கவனித்து பாருங்க, நாம் கர்த்தருடைய சித்தம் தேவ சமூகத்தில் மன்றாடி உண்மையிலேயே இங்கே யாக்கோபு வாங்கின ஆசீர்வாதம் ஈசாக்கிட்ட வாங்கினதை காட்டிலும் கர்த்தர்கிட்ட வாங்கினது தான் அவனுக்கு என்னவா இருந்துச்சு, பெரிய உயர்வு, பெரிய பாதுகாப்பு. கர்த்தர்கிட்ட ஜோமன்ட்டு போகிறான், ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டார். ஏசா கோவப்பட்டானா, பாடுறா இப்போ ஒன்று வெட்டி சாய்க்கிற பாருவான், கண்ணு முன்னாலே அவன் பிள்ளைகளை காலி பண்ணுறேன். நான் அவன் கொஞ்சம் ஆடெல்லாம் கொண்டு போவான், இதெல்லாம் வேண்டாம் எனக்கு நிறைய இருக்குது, நீ வந்தது என்னது, அப்படியே சூழ்நிலை என்ன பண்ணுறாரு. இதுதான் தேவ ஆசீர்வாதம். அப்போது ஒரு 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 இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, நீதிமானுடைய வீட்டில் கர்த்தருடைய என்ன உண்டாகும், ஆசீர்வாதம். அப்போ நாம் கர்த்தருடைய குடும்பமாக இருக்கிறோமா, நம்ம வீடு கர்த்தருடைய குடும்பம். இந்த கர்த்தருடைய குடும்பத்தில் என்ன உண்டாயிரும்னா ஆசீர்வாதம் என்ன பண்ணிடும், உண்டாயிரும். இங்கே அடுத்த ஒரு நபரை பார்க்க போகிறோம், எடுத்துக்கொள்ளுங்க. யோசுவா எழுதின புத்தகம். இங்கே ஒரு நபர் கர்த்தருடைய குடும்பமாக என்ன பண்ணுறாங்க, மாறுறாங்க. இவங்களுடைய ஆசீர்வாதம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. யோசுவா 2வது அதிகாரம் 10வது வசனம். யோசுவா 2:19 10. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தில் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியத்தின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, இது ராகா பேசுகிறா. யார், யோசுவோட டீமில் உங்கள்கிட்ட சொல்கிறா, நீங்கள் இந்த இடத்துலலாம் இப்படி பண்ணதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம் பார்த்து எங்கள் இருதயெல்லாம் என்ன பண்ணிட்டு கரைஞ்சு போயிட்டு, நீங்கள் இவ்வளோ வேட்ட சண்டை போட்டு என்ன பண்ணியிருக்கீங்க, பயங்கரமாக ஜெயிச்சிருக்கீங்க, எங்கள் தேசத்தையும் கட்டாயம் என்ன பண்ணிடுவிய, பிடிச்சிருவியா. அவங்க வேலையாட்களுக்கு இவ என்ன பண்ணுறா, ஹெல்ப் பண்ணுறா. ஹெல்ப் பண்ணது மட்டும் இல்லை, இது நீங்கள் நல்லா வாசிக்கணும், ஹெல்ப் பண்ணது மட்டும் இல்லை, இவாளுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, அவங்க எரிகோவுக்குள்ளே வந்த பிறகு, எரிகோவில் உள்ளே இறங்கி அங்கே எல்லாத்தையும் என்ன பிறகு இவாளுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுப்பாங்க அப்படின்னா, அது எங்கே இருக்குது அப்படின்னா 6வது அதிகாரம் 25வது வசனம் வாசிங்க. 6:25. அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள்.
இவ ஒரு புறஜாதி, ஒரு பாவத்தில் உள்ளவா, இவளுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கிடைக்குது? இஸ்ரவேல் நடுவில் என்ன பண்ணாலாம்? குடியிருந்தாலாம். நீங்கள் மத்தேயுவில் படிச்சீங்க அப்படின்னா இதே பகுதியை மத்தேயுவில் படிச்சீங்கன்னா மத்தேயு தொடக்கத்தில் இந்த ராகாப்புடைய நேம் வரும். மத்தேயு தொடக்கத்தில் இந்த ராகாப்புடைய இயேசு பிறந்த சந்ததியில் ஒரு 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 குடும்பம் யார் குடும்பம்தான்? ராகாப்புடைய குடும்பம். யோசித்து பாருங்க, இவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங்க்கு காரணம் என்ன? கர்த்தருக்கு சித்தமானதை செய்கிற ஒரு வாழ்க்கை, ஒரு குடும்பம். கர்த்தருடைய அந்த ஆசீர்வாதம், அந்த நீதிவான் எங்கே மாறிட்டா? பாவி கிடையாது. அப்போ ஆண்டவருடைய வல்லமை பெருசு. நம்ம எரிகோவையும் அவங்க பிடிப்பாங்க, அவளையும் அவள் குடும்பத்தையும் என்ன பண்ணாலாம்? தப்பிக்கொண்டாள், ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சா. இன்னைக்கு நம்ம குடும்பத்திலேயே இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறத்தக்கதாக நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். சின்னதோ பெருசோ ஆண்டவருடைய சமூகத்தில் குடும்பத்துக்காக காத்திருக்க. இன்னைக்கு நிறைய லோன் எடுக்கிறோம், நிறைய கடன் பிரச்சனையில் இருக்கிறோம். இன்னைக்கு ஜொல் கடன் இருக்குது, எதையும் திருப்ப முடியல. வட்டி கட்டுறது கூட நமக்கு இப்போ கட்டி வச்ச மாதிரி இருக்குது, அடுத்த ஒரு நகைக்கு 3 மாதத்தில் வந்துடுது. சரி, இதை கட்டிட்டா இன்னொன்று அடுத்தது நோட்டீஸ் வருது, ஏலத்துக்கு என்ன பண்ண போகுது, விட போகிறோம். சில வேலைகளில் தோணுச்சா இது போனால் கூட ஒரேடியாக போயிடும், இதுக்கு வட்டி கட்டியே நம்மளால் என்ன பண்ண முடியல. அப்போ யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ நெருக்கத்தை சந்திக்கிறோம். அப்போ தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அதனால தான் யாக்கோபு பெற்ற ஆசீர்வாதத்திலேயே தேவன்கிட்ட பெற்ற ஆசீர்வாதம் தான் அவனுக்கு எப்படி இருந்துச்சு? பெரிய ஆசீர்வாதம். இங்கே ராகாப்பு பெற்ற ஆசீர்வாதத்தை பாருங்க, தனக்கும் தன் குடும்பம் முழுவதும் அங்கே என்ன பண்ணுறா? சுதந்திரிக்கிறா. அப்போ கவனிச்சு பாருங்க, இவர்களுடைய ஆசீர்வாதம் எப்படி இருந்துச்சுன்னா கர்த்தரை சார்ந்திருக்கிற ஆசீர்வாதம். இதே எரிகோவில் இருந்த ராகாப்பு ஆசீர்வதிக்கப்பட்டா, இஸ்ரவேல் டீமில் இருக்கிற ஒருத்தன் விழுந்து போனான் பாருங்க. அவனை அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 1:7 வாசிங்க. யோசுவா 7:1. குமாரனாகிய சக்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலரை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேலே கர்த்தருடைய கோபம் உண்டது. அவர் வேண்டான்னு சொல்ற காரியத்தை செஞ்சதுனாலதான் அங்க கோபம் வந்து அது சாபமா மாறுது. ஆயிப்பட்டினத்துல போய் என்ன பண்றாங்க? தோல்வி அடைகிறாங்க. இப்போ அப்படியே நம்மளை கவனிச்சு பார்க்கணும். ஏது கர்த்தருக்கு பிடிக்காது என்கிட்ட இருக்குதோ மாற்றப்படணும். புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் நீதிமானுடைய வீட்டில் என்ன கொடுக்குறாருன்னா ஆசீர்வாதம் கொடுக்குறார். நீதிமானுடைய வீட்டில் என்ன உண்டாகுது? ஆசீர்வாதம். அப்போ ஏன் நம்ம வாழ்க்கையில் இன்னும் பாடுபடுறோம் அப்படின்னா, எது உள்ள இருக்கு? தேவையில்லாத ஒரு காரியம் எது உள்ள இருக்கு? அதான் நல்ல கவனிங்க. வசனமும் துதிபலனும் ஜெபமும் உள்ள இருக்கிற இடத்துல தேவ மகிமை பலனை கொண்டு வரும். அதே வசனமும் துதிபலியும் இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு காரியம் அசுத்தம் உள்ள வரும் பொழுது, இது அவ்வளத்தையும் தள்ளி அதி பழுகி பெருகும் பொழுது நம்ம வாழ்க்கை என்னவா மாறிடுது? இவனுக்குள்ள என்ன வந்துட்டு, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆகான் பார்த்தீங்கன்னா நல்லா எல்லா இடங்களையும் ஜெயம் எடுத்து வந்துட்டே இருக்கிற நபருக்கு திடீர்னு ஒரு இடத்துல இருக்கிற பொருள் மேல என்ன வந்துடுது? ஆசை வந்துடுது. நம்ம தான் இதை எடுத்து வச்சுக்கலாம எடுத்து வச்சோன்னு என்ன நடந்துச்சு தெரியுமா? தேசமே ஒரு கலக்கம் அடையுது. தேசம் ஒரு கலக்கம் அடைஞ்சது மாத்திரம் இல்லை, கடைசியில் இவன் குடும்பம் முழுவதும் அப்படியே கல்லால் எறிந்து கொல்லப்பட்டார்கள். அப்போ நம்மளை கவனிக்கணும். தேவ ஆசீர்வாதம் தேவ சமூகத்தில் இருக்குது. தேவனுக்கு பிரியமாக நடக்கிறது. நீங்கள் எதெல்லாம் தேவனுக்கு பிரியமாக நடக்கிறீங்களோ அப்போல்லாம் உங்கள் வாழ்க்கை என்ன பண்ணப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். சில வேளைகளில் நம்ம கர்த்தருக்குள்ளே கரெக்டாக இருந்தாலும் சில பயமோ சில நெருக்கமோ வருது. அந்த பயத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. சில வேளைகளில் சிலர் நினைக்கிறாங்க, அவங்க என்னை திட்டாங்க, இவங்க என்னை சாபம் போட்டாங்க, இதனால் எங்கள் வாழ்க்கை. பைபிளில் எப்படி சொல்லி பாருங்க, நீதிமொழிகள் 26:2 வாசிங்க. நீதிமொழிகள் 26:2 வேகமாக வாசிங்க. அரைந்து போவது போலும், தகவலான் குருவி பறந்து போவது போலும், காரணம் இல்லாமல் விட்ட சாபம் தங்காது. காரணம் இல்லாமல் விட்ட சாபம் என்ன பண்ணாது? தங்காது. அப்போ சாபம் நம்ம வீட்டில் இருக்குது, இது நம்ம வீட்டில் இருக்குது, இது என்ன குறித்து என்ன பண்ணாதீங்க? பயப்படாதீங்க. காரணம் இல்லாமல் விட்ட சாபம் என்ன பண்ணாது? தங்காது. சிலருக்குள்ளே அப்படியெல்லாம் இருக்குது. கடந்த நாட்களில் ஒரு இடத்துல இது என்ன, அவங்க ஒரு தொழில் பண்ணுறாங்க. ஒருத்தங்க கேட்டாங்க, உங்களுக்கு இப்போ தொழில் நல்லா பரவாயில்ல போலுக்க அப்படின்னு கேட்டாங்க. அன்னையிலேருந்து அவங்களுக்கு பிஸ்னஸ் ரொம்ப டவுன். உடனே சொல்கிறாங்க, அன்னைக்கு ஒரு அம்மா அப்படி கேட்டுச்சு, அதனால் இப்போ என்ன இல்லை, எங்கள் பிஸ்னஸ் ரொம்ப வீழ்ச்சி.
இதெல்லாம் ஒரு ரீசன். அப்போ என்ன இருக்குன்னா, ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ளே இருந்தும் இன்னும் என்ன இல்லை, ஆண்டவருக்கு மேலே நம்பிக்கை இல்லை. அப்போ கவனிக்கணும், நம்ம வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர், நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நன்மையை கொடுக்கிறவர், நம்ம வாழ்க்கையை மேன்மைப்படுத்த விரும்புகிறவர். அவர் கர்த்தருடைய அந்த நீதிமானுடைய வீட்டில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கும். தேவ சமூகத்துக்கு என்ன பண்ணிருங்க, இடம் கொடுத்துருங்க. வேற எந்த காரியத்தையும் என்ன பண்ணாதீங்க, எதிர்பார்க்காதீங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி உங்களை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார்.